லேப்டாப் பண்றது ஒரு 96ல வந்து ஐடி பாலிசி அது மாதிரி இது ஒரு எந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் வாங்குற பசங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 20 இயர்ஸ் மாண்புமிகு முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு சிந்தனையில் அந்த சிந்தனையில் உருவானது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ஐடி பூமே. நீங்கள் அது வந்து 1999 2000 இந்த டைடல் பார்க் மூலயமா உருவாச்சுன்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே ஏர்லி 70s லேட் 69s அப்புறமா அந்த ஏர்லி 70sல டெக்ஸ்ட் புக் ஆப்ரேஷன் வழியாக வந்து கணினிகளும் அதன் பயன்களும் அப்படின்னு ஒரு கணினி கூட இல்லைப்பா, அது வேறு கம்ப்யூட்டர்களும் அதன் பயன்களும் தான் இருக்கும். ஏன்னா அப்போ கணினின்ற அந்த வார்த்தையே வரல. 70s ஏர்லி 70s அப்போ வந்து அந்த புத்தகம் பேர் வந்து கம்ப்யூட்டர்களும் அதன் பயன்களும் தான் இருக்கும் அந்த புத்தகம். அப்போ எவ்வளோ தொலைநோக்கு சிந்தனை இருந்தால் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் அப்போ 70sல டெக்ஸ்ட் புக் ஆப்ரேஷன் வழியாக இந்த மாதிரி புக்ஸை கொண்டு வராங்க பாருங்க வெளியில். அதற்கு பிறகு முதல்ல ஐடி பாலிசியை உருவாக்கி டைடல் பார்க்கை கட்டினது முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள். 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போ அந்த டைடல் பார்க் பெருநகரங்களில் மட்டும் இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி கிடைக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் growth கிடைக்கணும் அப்படின்றதுனால டியர் 1 டியர் 2 சிட்டிஸ்லாம் கொண்டு போய் ஒரு இந்த ஐடி பார்க் கொண்டு போகணும்னா அங்கே கொண்டு போய் திருப்பி நீங்கள் 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்லாம் கட்டிங்கன்னா வேஸ்ட். பட் ஒரு 50,000 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டினீங்கன்னா அங்கே இருக்கிற நிறுவனங்கள் சரி, அதே போல் பெரிய நிறுவனங்கள் அங்கே ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் அங்கே ஒன்று வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு பிரான்ச் மாதிரி அவங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். அதுக்கு ஒரு A கிரேட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதுதான் டைடல் நியோ. இதுதான் திராவிட நாயகன் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் டைடல் நியோ என்று ஒரு தனி செட்டப் கொண்டு வந்து அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 15-17 இடத்துல இப்போ டைடல் நியோக்கள் உருவாக்கப்பட்டன. ஒரு கிட்டத்தட்ட 6-7 இடத்துல ஏற்கனவே திறந்தாச்சு, இன்னும் மற்றதெல்லாம் கட்டிட்டு இருக்கோம். அப்போ இந்த டைடல் நியோ என்ன பண்ணுதுன்னா ஒர்க் க்ளோசர் ஃப்ரம் ஹோம். நீங்கள் இல்லங்களுக்கு அவங்க அந்த பிள்ளைங்க படித்த இளைஞர்கள் அவங்க இல்லங்களுக்கு அருகாமையிலே இருந்து வேலை வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் சொன்ன, இது பரவலாக்கப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, தமிழ்நாட்டின் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. அதற்கு ஏதுவாக இருந்தது ஐடி பூம். இப்போ அதை தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னா ஐடி மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங்க்கும் இப்போ ஏஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஒரு ஏஐ டூல்ஸ் நிரம்பிய ஒரு மடிக்கணினியை இன்று 10 லட்சம் இளைஞர்களுக்கு இன்று முதல் தவறாக ஆரம்பிச்சிருக்காங்க. 20 லட்சம் இளைஞர்களுக்கு இந்த மடிக்கணினிகள் சென்றடைவர் இருக்கின்றன. ஸோ இதன் மூலம் இது தான் உலகம் உங்கள் கையில்னா என்ன, ஒட்டுமொத்த இதை வச்சுக்கிட்டு ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு ஒரு சொந்த லேப்டாப் வச்சுக்கிட்டு அதுலேயே ஏஐ எனேபிள் டூல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு லேப்டாப் வச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்கு ஒட்டுமொத்த உலகமே இப்போது அவங்க கையில் வந்து அடைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இந்த நல்ல ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். ஆகையால் தான் அவர் சொல்கிறார், இப்போ தலைவர் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த மடிக்கணினை வச்சுட்டு நீங்கள் வெற்றி அடைந்து பிற்காலத்தில் நீங்கள் என்னை வந்து சந்திக்கும் போது நான் இந்த கணினினால் இதெல்லாம் பெற்றேன், இந்த வளர்ச்சியை பெற்றேன், இதனால் இத்தனை பேருக்கு வேலை இப்போ வழங்கினேன் நீங்கள் சொல்லணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம்னு சொல்கிறார். அதுதான் திராவிட நாயகன் அவர்கள தொலைநோக்கு திட்டம். இந்த தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு வளர்க்க வேண்டியது, தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த அடித்தளத்தை இட்டிருக்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் தான் சொல்ல வேண்டும். யூனியன் வந்து ஏவியேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க 150 கிலோமீட்டர் அந்த கண்ட்ரோல் வந்து எடுத்திருக்காங்க. அது எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நீங்கள் ஏன்னா நிறைய டிட்கோ மூலியமாக நிறைய ப்ராஜெக்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்லைன்னாங்க, இப்போ இருக்குன்றாங்களா. அதனால் நாங்கள் வந்து எங்களோட ஃபோக்கஸில் தெளிவாக இருக்கும். நிச்சயமாக ஹொசூரில் ஒரு புதிய உள்நாட்டு முனைமை அமைப்பதில் திராவிட மாடல் அரசுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, நிச்சயமாக அமையும். இந்தியாவுக்கே வழிகாட்டும் திராவிட நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் இட்டு தந்த அந்த அடித்தளம் ஃபவுண்டேஷன், அந்த ஐடி அடித்தளம் 70களில் முதலில், அதுக்கப்புறம் ஐடி பாலிசி மூலமாகவும் டைடல் மூலமாக 90s எண்ட்லையும் 2000ஸ்லையும், அதற்கு பிறகு 20 ஆண்டு காலம் கழித்து 2021 ஆட்சி அமைந்தவுடன் டைடல் நியோ என்று பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை, ஐடி வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற அந்த முயற்சி. அதற்கு பிறகு இப்போ பல்வேறு நாடுகளுக்கு அவரே நேரடியாக சென்று அவர் கொண்டு வரும் அந்த முதலீடுகளுக்கெல்லாம் டேலண்ட், ஒட்டுமொத்த அந்த மனித வளத்தை வளர்க்கக்கூடிய அற்புதமான திட்டங்கள், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் மூலமாக அவர் வளர்க்க வந்த விதம். அதற்கு அடுத்த கட்டமாக ஆண்டர்பிரனர்ஸ், நம்ம படித்த இளைஞர்கள் அவர்களே தொழில் முனைவோர்களாக மாற வேண்டும் என்ற அந்த பெரும் முயற்சியோடு எல்லோருக்கும் ஏஐ எனேபிள்டு ஏஐ டூல்ஸ் நிரம்பிய ஒரு அற்புதமான கணினியை
இன்று 10 லட்சம் மாணவர்களுக்கு முதற்கட்டமாக ஒட்டுமொத்தமாக 20 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்கும் இந்த திட்டத்தை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் துவங்கி இருக்கிறார். இது முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து அடுத்த ஒரு ஜாயிண்ட் லீப் தமிழ்நாடு இன்று நிச்சயமாக எடுக்கப் போகிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. இதன் மூலம் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியதை போல இந்த திட்டம் வந்து ஒரு சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து நம்ம படித்த இளைஞர்களின் எதிர்காலத்தின் மீது முதலீடு செய்கிறார் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்த நாடு நிச்சயமாக கண்டிராது. ஒட்டுமொத்த ஆல்மோஸ்ட் 12% பொருளாதார வளர்ச்சியை எட்டிவிட்டோமே என்று அமைதியாக இருந்து விடாமல் அடுத்த கட்டம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏஐயில் இருக்கிறது. எனவே அதற்கு நம்ம படித்த இளைஞர்களை அவர்களுக்கு அந்த டூல்ஸை கொடுக்கணும் கையில் அப்படின்றதுக்காக இன்று கொண்டு இந்த திட்டத்தை துவங்கி இருக்கிறார். மகத்தான வெற்றி பெறும். இதன் மூலம் பல தொழில் முனைவோர்கள் நிச்சயமாக உருவாகுவார்கள். இதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு வரும் தொழில் முதலீட்டாளர்களுக்கு மிகச்சிறந்த டேலண்ட் கிடைக்கும். வேலை வாய்ப்புகளுக்கு சரியான டேலண்ட் வந்து இதன் மூலம் நிச்சயமாக பிள்ளைகள் தயாராவார்கள் என்பதும் நிச்சயமாக உறுதி. நன்றி.